வணக்கம். திருவிழாக்களில் தீ மிதித்தல் அப்படிங்கிற ஒரு இது நடக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். தீ மிதித்தல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பல கோவில்களில் நடைபெறுது. தீ மிதித்தல் அப்படிங்கிறது இந்து சமய நேர்த்திக்கடன்களில் ஒன்றா இருக்குது. இதனை அக்னி குண்டம் இறங்குதல், பூ மிதித்தல் அப்படின்னு பல பெயர்களில் சொல்லுவாங்க. இவ்வாறு தீ மிதிப்பவர்களை மருளாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மருட்சி உடையவங்க மருளாளிகள். இவர்களுக்கு தீயும் பூவும் ஒன்றாக தெரியும். இதனால்தான் தீ மிதித்தலை பூ மிதித்தல்னு சொல்கிறாங்க. நம்பிக்கை இல்லாமலோ அல்லது சோதித்து பார்க்கவோ பூக்குழி இறங்கினால் கஷ்டம். இந்த தீ மிதித்தலை எப்படி கொண்டாடணும் இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தீ மிதித்தலுக்காக காப்பு கட்டி பக்தர்கள் விரதம் இருப்பாங்க. அம்மன் கோவில்களின் முன்பு தீ மிதித்தலுக்காக அக்னி குண்டம் தயார் செய்யப்படும். அம்மன் கோவில் திருவிழாக்களின் போது சாமியாடி கொண்டு நீர்நிலைகளிலிருந்து நீராடி மாலை அணிந்து பூக்குழிக்கு வருவாங்க. பக்தியின் பரவசத்தில் இருந்து கொண்டு வரிசையாக பூக்குழிக்குள் இறங்குவாங்க. இந்த மாதிரி பூக்குழி இறங்குவதற்கு முன்னாடி பூக்கள், விறகுகள், சூடம் போன்றவை நேர்த்திக்கடன்களாக செலுத்தப்படும். அதன் பின் அக்னி குண்டத்தின் முன் மற்றும் பின்பகுதியில் ஒரு சிறிய தொட்டியை வச்சிருப்பாங்க. அதில் பின்பகுதியில் தண்ணீரும் முன்பகுதியில் பாலும் இருக்கும். இவற்றில் பக்தர்கள் பாலை நேர்த்திக்கடனாக ஊற்றுவாங்க. பக்தர்கள் தீ மிதிப்பதற்கு முன்னாடி நீரால் கால்களை பலமுறை கழுவி படுக்கையை சுற்றி வருவாங்க. நீரில் கழுவிய கால் மண்ணில் பட்டால் அதில் உள்ள அழுக்கு காலில் ஒரு அடுக்கை உண்டாக்கும். இந்த அழுக்கு நெருப்பிற்கும் காலிற்கும் இடையில் இருந்து கால் விரைவில் சூடேறுவதை தடுக்குது. மேலும் பூக்குழி இறங்குறவங்களுக்கு காயம் ஏற்பட்டாலோ அதில் விழுந்தாலோ அவை அபசகுணமாக கருதப்படும். தீக்குழியானது 10 to 12 அடி நீளம் இருக்கும். ஆனால் 20 அடிக்கு மேலே இருக்காது. கட்டைகளை போட்டு எரிய விட்டு அது எரிந்தவுடன் தணலால் ஆன கரியாக இந்த குழி இருக்கும். இதை பகலில் பார்த்தால் கரியின் மீது சாம்பல் படிந்திருக்கிறது நல்லா தெரியும். பொதுவாக இந்த நிகழ்ச்சி இரவில் மட்டுமே நடத்தப்படும். இரவில் இது ஒரு ஒளிரும் சிவப்பு விளக்காக தெரியும். பூக்குழி இறங்கிய பின் கல்லுப்பை பூக்குழியின் மேலே கொட்டுவாங்க. இது காற்றில் உள்ள ஈரத்தை இழுத்துக்கும். தீ மிதிக்கிறவங்க குறிப்பாக ஆடி மாதத்தில் தான் மிதிப்பாங்க. ஆடி மாதம் அப்படிங்கிறது வெயில் மற்றும் மழைக்காலத்திற்கு இடையிலான காலம். இந்த காலத்தில் பலவிதமான நோய் தொற்றுக்கள் எளிதில் உண்டாகும். இந்த மாதத்தில் தீ மிதிக்கிறதுனால உடம்புல பல நோய்கள் நீங்கும் மற்றும் உடம்புல நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும். அதனால தான் பழங்காலத்தில் மஞ்சள் காமாலை முதலிய நோய்களுக்கு காலில் சூடு வைத்து குணப்படுத்தப்பட்டது. இதுதான் தீ மிதித்தலுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் உண்மை. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.